ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பக்கம் வந்தேன். என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் அட்டண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, காலையிலேயே ஒரு கொஸ்டின் மைண்டுக்கு வந்துச்சு. சரி, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்தேன். என்ன அந்த கொஸ்டின் அப்படின்னா, ஹூ கேன் கிவ் யூ ஹாப்பினஸ்? ஸோ ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எப்படி நம்ம லைஃப்பில் சொல்லுவோம் இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஹூ கேன் கிவ் யூ த ஹாப்பினஸ்? ஸோ நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா யார் டிசைட் பண்ணணும், யார் அதை எனக்கு கொடுக்கணும், இல்லை எந்த விஷயம் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் கிளிக் ஆனது என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ் என்ற ஒரு விஷயத்த எனக்கு என்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நம்ம எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ, அதே மாதிரி இந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா இந்த ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் வேணும். ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருக்கணும். எப்போ நம்ம மைண்ட் செட் ஒரு பாசிட்டிவ் வைபோட ஹாப்பினஸோட இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டை நம்ம செய்கிற எந்த விஷயத்துக்கும் டெடிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேள்வியோடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாரு எனக்கு ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், எந்த விஷயம் எனக்கு ஹாப்பியாக வச்சுக்க முடியும், இல்லை எங்கே போனால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த கேள்விலாம் நம்ம லைஃப்க்கு தேவைப்படாத ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஹாப்பியாக தான் இருக்க போறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அதை யாராலையும் எந்த விஷயத்தாலையும் எந்த பிளேஸாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஒருவேளை நான் என்னையே என்ன பண்ணிக்க போறேன், இல்ல அமுத்திட்டே இருக்க போறேன், நான் ஹாப்பியா இருக்கும் நான் டிசைட் பண்ணவே இல்லை, என்ன எது கண்ட்ரோல் பண்ணுது, என்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வேற எந்த அவுட் ஃபோர்ஸும் என்ன ஹாப்பியா வச்சுக்க முடியாது. ஸோ எப்பவுமே நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த மறந்துடவே கூடாது. நம்மளோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் நம்ம கை மீறி போயிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு எபிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னா, என்னோட லைஃப்ல நடக்கிற விஷயத்த நான் தான் கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர என் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களோ அதை கண்ட்ரோல் பண்ணிட கூடாது. ஸோ மற்றவங்க அப்போ நம்ம லைஃப்பில் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு, சர்டன் வேல்யூஸ் இருக்கு, சர்டன் பொசிஷன்ஸ் இருக்கு, சர்டன் டைம்லைன் இருக்கு. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் க்ரீச்சர் கிடையாது இல்லையா. ஸோ நான் மட்டும் தனியாக இருந்துப்பேன் அப்போ நான் ஹாப்பியாக இருக்காங்க இல்லை, கண்டிப்பாக இல்லை. பட் அதே சமயம் அடுத்தவங்களால மட்டும் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும், கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்போ என்னால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னா, என்ன நானே மெச்சூர்ட் ஆக்கிக்கும் போது, அதாவது லைஃப்ல கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் வலி வேதனை இப்படி எல்லா விஷயமும் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். ஒரே விஷயம் நடந்துட்டே இருந்தது அப்படின்னா போர் அடிச்சிடும், லைஃப் ஒரு பர்பஸே இல்லாம இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். ஓகே, இன்னைக்கு எனக்கு கஷ்டம் வந்திருக்கா, ஃபைன், நோ ப்ராப்ளம், தேங்க்யூ காட் சொல்லலாம். சரியா, அதே நாள் இன்னொரு நாள் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா தேங்க்யூ காட் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மேல there is someone who is called God. நம்மளோட belief there is God in everything that we do அப்படின்ற belief நம்ம எல்லாருக்கும். கடவுள், நான் ஏசப்பா அப்படின்னு சொல்றேன், நீங்க மேபி லைக் அல்லா அப்படின்னு சொல்வீங்க, இன்னொருத்தர் சிவன் இல்ல பிள்ளையார் அப்படின்னு சொல்வீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர பட் நம்ம எல்லாருக்கும் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட நம்ம லைஃப்பை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணுமே தவிர நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கு நம்ம பெர்மிட் பண்ண கூடாது. அப்படி நம்ம பெர்மிட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம என்னத்தை லூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹாப்பினஸை லூஸ் பண்ண போகிறோம். ஹாப்பினஸை லூஸ் பண்ணும் பொழுது நம்மளால நம்மளுடைய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் நம்ம செய்கிற எதுக்கும் கொடுக்கவே முடியாது. அப்போது சக்ஸஸ்ன்ற விஷயம் எங்கேருந்து வரப்போகுது? கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா, உங்களால் அதை பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. ஸோ ஹாப்பினஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ டு எவ்ரி சக்ஸஸ் இன் யோர்
லைஃப். ஸோ மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணுங்கள், எப்பயும் பாசிட்டிவ் வைபோடு இருங்க. ஸோ கஷ்டன்றது எப்பவும் இருக்கிறது தான் லைஃப்பில். பட் கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. எப்படி நம்ம லைஃப்பில் சந்தோஷம் நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி கஷ்டமும் நிரந்தரம் இல்லை. ஸோ எப்போவும் சந்தோஷத்தை மட்டுமே ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணும். அப்போது நம்மளுடைய வைப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய ஆட்டிடியூட் மற்றவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறதா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஹாப்பினஸ் இன் ரிட்டர்ன் நம்மளையும் ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ எப்போவும் டோன்ட் கிவ் அப் டு த நெகட்டிவ் திங்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட். நம்ம லைஃப்பில் ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியும் வரதான் செய்யும். ஸோ லைஃப் இஸ் நாட் ஃபில்டு வித் ஒன்லி சேட்னஸ். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ். சந்தோஷம், கஷ்டம், துக்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. எப்படி இந்த செடி பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக, எனர்ஜெட்டிக்காக, ஒரு பாசிட்டிவ் வைப்பை நம்ம கூட ஷேர் பண்ண முடியுதோ அதே மாதிரி நம்மளும் ஷேர் பண்ணி நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்போம்.